இது வந்து இப்னு ஹிப்பான்ல சஹி இப்னு ஹிப்பான்ங்கிற அந்த நூலில் 4711வது ஹதீஸா இது இருக்கு, சையான ஹதீஸ். ரோமாபுரியில் ஒரு ஊரில் போரிட்டு கொண்டு இருந்தோம் நாங்கள். சஹாபா தாபியன்கள் சொல்றாங்க ரோமாபுரியில். அதாவது இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா உமர்லினுடைய ஆட்சி காலத்தில் ரோமாபுரியில் போய் ரோமில் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இது எப்படி போறேன்னா அது தெரிஞ்சுக்கோ. ரசூலுல்லாஹ் ஒரு படை அனுப்புகிறாங்களா மரணிக்கிற தருவாயில் உசாமாவுடைய தலைமையில். அப்போ அந்த படம் என்ன ஆயிடுது, திரும்பி வந்துடுது போல. அந்த படம் மறுபடியும் அபூபக்கர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது போய் வெற்றி கிடைக்கல. ரெண்டாவது மறுபடியும் உமர்லியோட காலத்தில் இந்த படை போகுது. இப்போதான் அது வெற்றி கிடைக்குது. பார்த்தீங்கன்னா அது அவர் போரிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு அமீரா யார் இருக்காங்க, உக்குபா பின் ஆமீர் அப்படிங்கிற சஹாபி அமீரா இருக்கிறாங்க. அப்போது ஒரு பெரும்படை திடீர்னு எங்கள் முன் வந்தது. போர் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்துருச்சு. அது ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் டக்குன்னு ஒரு பெரிய வால்யூம்ல ஒரு கூட்டம் திடீர்னு முன்னாடி வந்துருச்சு. ஒரு மனிதர் தன்னந்தனியாக அதில் நுழைந்து விட்டார். ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த முஸ்லீம் ஒரு ஆள் வாள் எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டார். அதாவது சூசைட் அட்டெம்ப்ட் இது. அப்போ வந்து கத்துறாங்க, சுப்ஹானல்லாஹ், நீ உன்னையே அழித்துக் கொள்ள போகிறாயே என்று எல்லாம் நாங்கள் வந்து கத்துனோம், சத்தம் போட்டு நாங்கள் வந்து சத்துறோம். ஏன்னா ஒன்னே நீ என்ன அடிச்சுக்கிட்டு. அதாவது யாருக்கு போர்னாலே சாகிறது தான், எங்கே போய் தற்கொலை, அதெல்லாம் உயிரை கொடுத்து ஒரு பெரிய ஒரு காரியம் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கும்போது அது செஞ்சுதான் ஆகணும். போர்க்களத்தில் பொறுத்த வரைக்கும் நீ எந்த விதமான முயற்சி கூட நீ வந்து எடுக்கலாம். இது என்ன சொல்றாங்க பாரு இந்த இடத்துல, அதுதான் மேட்ரு. இது நாம இருந்தால் இந்த இடத்துல அதுதான் சொல்லியிருப்போம். அதாவது தாபியன்கள் காலத்தில் நடக்கிற போர், சஹாபாக்கள் இருக்காங்க லீடரா. அப்போ ஒரு ஆள் என்ன பண்றாரு, உள்ள போய் பெரிய கூட்டம் வந்துருச்சு, அப்போ உள்ள பூந்து ஒரு கலக்கிட்டு வரலாம் அப்படின்னு உள்ள பூந்து ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை எடுத்துட்டு உள்ள பூந்துடுறாரு. அவர் பிடிச்சி அவரை இழுத்து தடுத்து இது பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஒன்னே நீயே அடிச்சுக்கிய போலயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரமா காமிக்கிறாங்க. 2வது அத்தியாயம் 195வது வசனம். நீ என்ன சொல்றாங்க, உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதை வந்து சொல்லி ஆதாரமா காமிக்கிறாங்க. அப்ப அபு அய்யூப் அல் அன்சாரி இவர் யாரு, சாதாரண ஆள் கிடையாது. இந்த மதீனாவில் வந்து ஆட்கள் பிரித்து கொடுக்கப்பட்டாங்கல்ல, இவருக்கு யாரு கொடுத்தாங்க, இவர் கையில பங்குல வந்த ஆள் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்சாங்க. இவங்க சாதாரண ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ் இவருக்கு கிஃப்டா கிடைக்கிறாங்க. அதாவது அந்த சகோதரர் அபு அய்யூப் அல் அன்சாரி இவர் வந்து என்ன ஆகுது, இவர் வந்து வர்றாரு. இவர் என்ன பண்றாங்க, சொல்றாங்க வசனத்துடைய பொருளையே மாத்திட்டீங்களா, சொல்றாரு இந்த வசனத்துடைய பொருளே மாத்திட்டீங்களே, இந்த வசனம் எங்களை பத்தி தான் இறங்குச்சு, அதாவது அந்த மதீனாவில் அன்சாரிகளை பத்தி தான் இறங்குச்சு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்த பின்னர், அதாவது மக்கா வெற்றி ஆனதுக்கு அப்புறம் உதவியாளர்களும் பெரும் எண்ணிக்கையில் ஆகிட்டார். அதாவது மக்களும் பெருகிட்டாங்க, படைகளும் பெருசாயிருச்சு. பத்ரில் நாங்கள் 300 பேர் இருந்தோம், வேற வழி இல்லை, நாங்களே போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தோம். உஹதுல ஒரு 700 இருந்தோம். இப்போதான் நம்ம 40,000 50,000 ஒரு லட்சக்கணக்கில் ஆகிட்டோம். அதாவது மக்கா வெற்றியில் 1,00,000 சில்லற பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்போ இந்த டைம்ல இருந்தாது. அப்போது நாங்கள் எங்களுக்குள்ளேயே ரகசியமாக பேசிக்கிட்டோம். இவங்க 2 பேரும் ரகசியமா பேசிக்கிறாங்க, அபு அய்யூப் அல் அன்சாரியும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க. நமக்கு நிறைய இழப்புகள் கடந்த காலங்களில் ஏற்பட்டு விட்டது. அதாவது ரசூலுல்லாஹ் வந்ததிலிருந்து 10 வருஷமா நம்ம இழப்புகளை சந்திச்சோம். இப்போது நமது தேவை குறைந்து விட்டது. இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம். மக்கள் அதிகம் ஆகிவிட்டனர். எனவே விவசாயத்தில் கவனம் செலுத்தி ஏற்கனவே ஏற்பட்ட அந்த இழப்புகளை சரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அப்போதுதான் அல்லாஹ் வந்து இந்த எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பதிலாக, இவங்க 2 பேர் ரகசியமா பேசிக்கிட்டது அல்லாஹ் குர்ஆன்ல வெளிப்படுத்துறான். அப்ப சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்க. அல்லாஹ் மறுபடியும் சொல்றான், பண்ணது பத்தல இன்னும் பண்ணுங்கிறான். இவங்க போனதை ஈடு பண்ணலான்னு பாக்குறாங்க. அல்லாஹ் சொல்றான், பத்தல இன்னும் பண்ணு, இன்னும் உங்கள் கைகள், அல்லாஹ் சொல்றான், விட்டா உங்கள் கைகளாலே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். விவசாயத்தை அல்லாஹ் சொல்றான் அழிவுன்ட்டு. இவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் கைகளாலே நாங்களே தற்கொலை பண்ணிவோம், போருக்கு போறது இவங்க அழிவுங்கிறாங்க. அபு அய்யூப் அல் அன்சாரி என்ன சொல்றாங்க, துனியாவுடைய இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் அழிவு. ரசூல் அவர் சொல்றாங்க, இன்னும் நன்மை செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அழிவு என்பது போரி கைவிடுவது தானே தவிர போரிடுவது அல்ல அப்படிங்கிறாங்க. இவர் அழிய போலடா, இவரை பிடிச்சி நீங்க தடுத்தீங்களா, இதுதான் தப்புங்கிறாங்க. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போரிட்டுட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவர் 'யஸீதுடைய ஆட்சியில் அவர் மரணிக்கிறார். 'யஸீதுடைய தலைமையில
அவர் வந்து குஸ்துந்துனியா மேல அவர் படையெடுப்புக்கு அவர் கலந்துக்கிறார். வயசு பேர் வேலையை பார்க்கலான்னு செட்டில் ஆகிறது நின்னவங்க. அதுக்கப்புறம் ரசூலோட அந்த பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அல்லாஹ் அந்த வசனம் ஒன்று இறக்குனதுக்கு அப்புறம் 40 வருஷம் அதுக்கப்புறம் ஜிஹாத் செய்யறாங்க. அது சொல்றேன், எல்லா தாக்குதல்லையும் அவர் பேர் இருந்துருது. அந்த குஸ்துந்துனியாவுடைய அந்த இதுல இருக்கு இல்லையா, எல்லா தாக்குதல்லையும் அபு அய்யூப் அல் அன்சாரி 18 முறை தாக்குதல் நடத்தப்படுது. 18 முறையில எத்தனை வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தாரோ அத்தனை வரைக்குமே அவர் அதுல கலந்துக்கிறார். அது கலந்துக்கிட்டு அவர் கடைசி ஒரு இதுல வந்து மரணிக்கிறாரு. இதுதான் மேட்ரு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மிஷன் என்ன, இது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கர்பலாவுக்கு வந்து வெயிட்டு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு வேலையே கிடையாது, இது ஒரு மேட்டரே கிடையாது. ஏதோ பள்ளிவாசல் இடிக்க போயிருந்தா அந்த டைம்ல உயிரை காப்பாத்திடலாம், பாபர் மசீதுக்கு குரல் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை தான் நமக்கு வரும்.